இல்லையே. So today we are having our Christian CEO. He will say about his field of course. So everybody listen carefully to him. You can start, bro. Okay, I am Ravi Krishnan. This meeting is on. Royal Enfield, EHF Motor Private Limited in Chennai, the most expensive bike in Royal Enfield. The engine assemble. Engine assemble means overall மற்ற பைக்கை விட கம்பேர் பண்ணும்போது ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் ஆனது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்காக தான் அதனுடைய காஸ்ட்டுமே அதிகமாக இருக்கு, அதனுடைய பர்பஸுமே அதிகமாக இருக்கும். மற்ற பைக்கை விட ஏன் எல்லாரும் ராயல் என்ஃபீல்டை லைக் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க இன்ஜின் பர்பஸ்க்காகவும் அதில் இருக்க குவாலிட்டி பர்பஸ்க்காகவும் தான். மற்ற பைக்கை விட ராயல் என்ஃபீல்டு எல்லா விதத்துலையுமே நல்லா இருக்கும். அதையும் தாண்டி அதில் வந்து 350 சிசி அந்த அளவு அந்த ரேஞ்சில் பைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கு. முக்கியமாக ராயல் என்ஃபீல்டில் சொல்லணும்னா அதனுடைய பார்ட் எல்லாமே ஓவராலாக வெயிட்டாக இருக்கும் மற்ற பைக்கை விட. அதனால இன்ஜின் இஸ் குட் பர்ஃபார்மன்ஸ். 2020 பாஸ் 2020 ராயல் என்ஃபீல்டு பைக் தான் நான் வேர்ல்டு நம்பர் 1 பைக் இன் ட்ராவலா மவுண்டன் ஏரியா எல்லா இடத்துலையுமே ராயல் என்ஃபீல்டு பைக் தான் நம்பர் 1ல இருக்குது. அந்த இன்ஜினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் இன்ஜின் பர்பஸ்னா ஒரு 5 பர்பஸ் தான் சொல்லுவாங்க. இன்ஜின் முக்கியமானது, கேங் ஷாஃப்ட், சொன்னா புரியும். ஓகே, கேங் ஷாஃப்ட் மீன்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கு வண்டியில் அப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னா கேங் ஷாஃப்ட் தான் முக்கியமானது. அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதில் எதனாவது டேமேஜ் இருக்கு அப்படின்னா அதை ரெடி பண்ணாலும் இன்ஜினில் இருக்க மோஸ்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதையும் தாண்டி அதனுடைய கியர் பெர்ஃபார்மன்ஸ் ஆனது ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற பைக் மாதிரி இல்லாமல் ராயல் என்ஃபீல்டில் கியர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் தாண்டி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் பைக் ஓட்டினவங்களை கேட்டிங்கன்னா இன்னுமே அவங்க வந்து எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் ஸ்பெசிலிட்டி நிறைய இருக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் ராயல் என்ஃபீல்டு பைக்கை லைக் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி அவ்வளோதான். கிராங்க் ஷாஃப்டில் என்ன நம்ம முக்கியமாக பார்க்க போகணும் இன்ஜினில் கிராங்க் ஷாஃப்ட் பற்றி. கிராங்க் ஷாஃப்ட் ஆனது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் எல்லாமே பைக்கில் முக்கியமானது கூட. அதில் வர சவுண்டோ இல்லை மற்றபடி வச்சு தான் இன்ஜின் ஓவரால் இன்ஜின் எல்லா இன்ஜின்லையும் எவ்வளோ சவுண்டு கேட்குது, எவ்வளோ ஸ்பீட் இருக்கும், அதில் எந்த அளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு பர்பஸ் அதிகமாக இருக்கும். டேமேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ஜின் ஸ்மூத் ஆனது நல்லா இருக்கும், லைஃப் கொடுக்கும், மற்றபடி ஓவரால் எக்ஸெட்ரா. அதனால மோஸ்ட் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் இஸ் வெரி குட். தென் நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், இன்ஜின் அசம்பிளில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால என்னால் சொல்ல முடிஞ்சதை சொன்னேன். ஓகே, பாய், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. வேற ஏதாச்சும் சென்சார் பற்றி சொல்ல முடியுமா? சென்சார் பற்றி சொல்ல முடியுமான்றதை தாண்டி சென்சார் பற்றி அஃபிஷியலே யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதையும் தாண்டி கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சென்சார் பற்றி அவங்க மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய அது ஒரு விதமான ட்ரிக்ஸ். அதை மோஸ்ட் ஆஃப் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஐ நாட் விட் சென்சார் பற்றி நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோதான். ஏன்னா அது அவங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பிராண்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்களதுல அது ராயல் என்ஃபீல்டு சென்சார் வந்து மற்ற எல்லா சென்சார் மாதிரி தான், ஆனால் என்ன அதில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். அதனால அந்த சென்சார் வந்து யார்ட்டையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. வேறு ஏதாவது டவுட்? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. முடிஞ்சிருச்சா?